யாக்கோபு அன்னைக்கு மக்குனாயிம் அப்படி என்னது தேவதூத சேனை சந்திக்கிறான். தேவதூத சேனையை முகமும் பார்க்குறான். 20 வருஷத்துக்கு முன்னால யோர்தானை கடந்து போகும்போது தலையனை கள்ள தலையனாக்கி படுத்தூங்கும் போது அன்னைக்கு சொப்பனத்தில் தூதர்கள் ஒரு ஆமே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. 20 வருஷம் பொறுத்து இப்போ யோர்தானை கடந்துட்டான். தேவ தூதர் சேனையை சந்திக்கிறான். தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இப்போ சொப்பனம் இப்போ எப்படி மாறிட்டு புரிஞ்சா மட்டும் ராமே. 20 வருஷத்துக்கு மேலே சொப்பனம் ஏனியில் உச்சியில் கர்த்தர் இருக்கிறது. அந்த ஏனியில் தேவதூதர்கள் ஏறுகிறலும் இறங்குகிறலும் தேவதூதர் பார்க்குறான். சொப்பனத்தில் இப்போ டைரக்டாக பார்க்குறான், தேவதூதர் கண்ணில் பார்க்குறான். ஆமென் அல்லேலூயா. பேதுரு தேவதூதனை சொப்பனத்தை பார்த்தா நேரில் பார்த்தான் தட்டி எழுப்புறார் ஆண்டவர். தானியேல் தேவதூதனை நேரில் கண்டான். பலனற்று கிடக்கிறான், பலனற்று இடுப்பு தளர்ந்து கிடக்கிறான். தேவதூதன் இறங்கி தானியேலை பலப்படுத்தி, தானியேலே பலன்கொள் திடன்கொள் எழுந்துரு காலூன்றி நில். தானியேல் நேரடியாக பார்க்குறான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்கன்னா அப்படி ஆசை இருக்கா இல்லையா? விசுவாசிங்க, விரும்புங்க. அதுக்கு அழகான ஒரு பேர் ஒன்று இருக்குது, த ஹெவன்லி விசிட்டேஷன். சொல்லுங்கள் இன்னொரு முறை. ஆமாம், தேவன் சந்திப்பார், தேவன் சந்திப்பாங்க. பரலோகத்தின் அனுபவம் சந்திக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஹெவன்லி விசிட்டேஷன் இருக்குது. சொல்லிட்டேன் நான். சில இடத்த கடக்கும்போது சில இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க விபத்து பகுதி, என்னது ஆக்சிடென்டல் ஜோன் போட்டிருப்பாங்க. சில இடத்த கடக்கும்போது உங்களை அறியாமல் அந்நிய பாஷை பேசுவீங்க, அறியாமல் பாட்டு வரும். அதுக்கு பேர் தான் என்னது ஹெவன்லி விசிட்டேஷன். ஸோ சில இடத்துல நீ கடக்கும்போது அறியாமல் ஒரு அந்நிய பாஷை வருதில்ல, அறியாமல் ஒரு பாட்டு வருதில்ல, அதெல்லாம் ஏன்? அதுக்கு பேர் தான் என்னது ஹெவன்லி விசிட்டேஷன். ஹெவன்லி விசிட்டேஷனில் ஒன்று தேவத சந்திப்பு. ஐயா என்னது ரட்சணிய பாடல்கள், அதுவும் ஒரு ஹெவன்லி விசிட்டேஷன். ஒரு நெருக்கத்தில், ஒரு உபத்திரவத்தில் அரக்கதை பூட்டி இருக்கோம், சமைச்சிட்டு இருப்போம், கண்ணில் கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கோம். உன்னை அறியாமல் வசனமாக கொப்பளிக்கும், அல்லது உன்னை அறியாமல் பாட்டா பாடு. எப்படி? அது பேர் தான் என்னது விசிட்டேஷன், ஹெவன்லி விசிட்டேஷன். இப்போ சொல்லுங்கள், இங்கே இருக்கிற அட்லீஸ்ட் பாதி பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாதி பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு கிடைச்சது என்ட்ரி லெவல். ஆயிரத்தி சொல்லுங்கள் என்ட்ரி லெவல். அங்கே நின்றாதீங்க, டேரக்டாக தேவதை வரணும். ஸோ அது விசுவாசிங்க, விரும்புங்க. அந்த அனுபவத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவாரா?